ஹாய். வாரன் பஃபர்ட் நம்மளை வந்து லாங் டர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாரு. ஏன் லாங் டர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணோம் அப்படின்றத ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். 1996 ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம வந்து ஒரு கணக்கீட்டு எடுத்துப்போம். ஸோ இப்போ 1996 ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, 1997 திரும்பியும் அவர் வந்து அதை வித்துடுறாரு. 1997 திரும்பி வாங்குறாரு, 1998 வித்துடுறாரு, 1998 வாங்குறாரு, 1999 வித்துறாரு. ஸோ இந்த மாதிரி இப்போ 1996 to 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ் பீரியடில் அவர் இந்த மாதிரி பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னிங்கன்னா 9 இயர்ஸ் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸில் போயிருக்கு. இப்போ இதே பீரியடை இந்த 1 இயர் ஹாரிசான் இருக்குது இல்லையா, 1996 வாங்கிட்டு 1997 விற்கிறதா பார்த்தோம் இல்லையா, இதை இப்போ நான் 3 இயர்ஸ் ஹாரிசானாக மாற்றிப்போம். 1996 வாங்குறாரு, 3 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாரு, 1999 தான் விற்கிறாரு. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த 28 இயர்ஸில் இவருடைய ரிட்டர்ன்ஸில் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் தான் போயிருக்கும். இப்போ இதே ஹாரிசானை இவர் 7 இயர்ஸ் ஹாரிசானாக மாற்றினார் அப்படின்னு சொன்னிங்கன்னா 1996 வாங்கிட்டு அடுத்தது 2003 தான் இவர் விற்கிறார். இந்த மாதிரி இவர் பண்ணியிருந்தாருன்னா ஒரு தடவை கூட இவருக்கு எந்த ஒரு பீரியட்லேயும் இந்த 28 இயர்ஸில் இவருக்கு எந்த ஒரு இடத்துலையும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே வரல. இதில் ஒரே ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் இவருடைய எஃப்டி ரேட்டோட ஒரே ஒரு பர்டிகுலர் இயரில் மட்டும்தான் எஃப்டி ரேட்டை விட கம்மியான ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஈல்டு பண்ணியிருக்கு. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய க்ளூ கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஏன் இன்வெஸ்டடாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ இது மட்டும் நம்ம பார்த்தா போதுமா? நான் வாங்கின கம்பெனி வந்து நல்ல கம்பெனியாக இருந்தால் தான் இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் என்றைக்கும் எடுத்துக்கிறது பெட்டரு. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு ஃபர்தராக நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ.